ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம்ல. என்னோடய பசங்களுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு வைக்கணும், இப்படிலாம் இருக்கணும். நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ, இல்லை நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம என்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டோமோ, அதெல்லாம் நம்ம குழந்தைங்க நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு மெயின் ஆசையில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கவே மாட்டோம். அதை தான் பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இது பெரிய சொத்தாக எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ஆஸ் எ பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாமே செய்யணும். ஆஸ் எ சில்ட்ரனாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு எல்லா கடமைகளையுமே நம்ம செய்யணும். அவங்களுக்கு வயசாகிட்டுனா பார்த்துக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். ஆனால் நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வர ஜென்ரேஷனுக்கு நம்ம அந்த கடமைகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்ப நம்மளே டேக் கேர் பண்ணிக்கணும், நம்மளே பார்த்துக்கணும். நம்ம எவ்வளோ தான் பசங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சாலுமே அவங்க ஒரு ஃபீல்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஃபேமிலி வந்துடும், அவங்களுக்குன்னு குழந்தைங்கள் வந்துடுவாங்க, அவங்களுக்குன்னு நிறைய கடமைகள்லாம் ஆட் ஆகிட்டே போயிடும். நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி எல்லாமே அவங்க செட்டில் ஆகி அவங்க ஒரு ஃபீல்டில் போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் நமக்கு கேர் பண்ணிக்கணும், நம்ம உடம்ப அவங்க பார்த்துக்கணும், நம்மளோடைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம படுத்த படுக்கை ஆகிட்டோம், இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்ருக்கோம், இல்லை நம்ம எக்ஸஸாக நம்மளுக்கான தேவைகள் எல்லாமே அவங்க பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சோம்னா அது அவங்களால பண்ண முடியாது. அது அவங்களுக்கான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை தான் உருவாக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட உடம்ப நம்ம இப்போலேருந்தே நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தையும், அவங்க மன உளைச்சல் ஆகிறதையும், இல்லை அவங்க வேலையை விட்டுட்டு நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிற மாரியும், இல்லை அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா கடனை வாங்கி நம்மளுக்காண்டி செய்கிற மாரியும், இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்மளை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்கள அவங்க பார்த்துக்காம, அவங்களோட கெரியரை பார்த்துக்காம நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளாமல் இருக்கிறதே நம்ம பசங்களுக்கு செய்கிற பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன். உண்மை தானே? நம்ம எவ்வளோ தான் நம்ம ஏர்னிங்ஸ் அவங்களுக்காண்டி நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் கடைசி காலத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் அவங்க வெளிநாடு அப்ராட் ஏதாச்சும் ஜாப் கிடச்சிருக்கும், இல்லை மேரேஜ் ஆகி வெளில போயிருந்துருப்பாங்க, இல்லை குழந்தைங்க படிப்புக்காண்டி ஏதாச்சும் செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் போயிட்டு எனக்காண்டி நீங்கள் செலவு பண்ணணும், என்னை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகணும், எனக்காண்டி ஒரு ஆள் போட்டுட்டு நான் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கடமையாக தான் இருக்கும். இப்போ பசங்க நம்மளுக்காண்டி செய்யணும் தான், பெற்றோர்களுக்காண்டி பசங்க செய்யணும் தான். இருந்தாலுமே நம்ம ஏன் அந்த கஷ்டத்தை கொடுப்பானே? நம்ம இப்போயே இருக்கோம், நம்மளுக்கு இப்போயே தெரியுது. இப்போ நம்ம இந்த ஏஜில் இருக்கோம், நம்ம 40ல் இருக்கோம், 50ல் இருக்கோம், 30ல் இருக்கோன்னா இப்போலேருந்தே நம்ம உடம்ப நம்ம டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் நம்ம அலட்சியமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? நம்ம இப்போலேருந்தே வாக்கிங் போகிறது, நல்லா ஃபுட் எடுத்துக்கிறது. சில பேர்லாம் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் இருக்கும், வீட்டில் அம்மாவே எடுத்துக்கிட்டாலும் அப்பாவே எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குலாம் நிறைய டைம் இருக்கும், அதை அவங்க பண்ணலாம். வேணே அலட்சியமாகவே அவங்க பரவாயில்ல, இதனால என்ன, இது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் சாப்பிட்ணும் என்ன இருக்கா என்ன, அதான் நம்மளுக்கு வயசாகிட்டலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ் எ பேரண்ட்ஸாக நம்ம அதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறோமோ இல்லையோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள உழைக்க விடணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சிய பாதையில் போக விடுறது தானே நம்மளுடைய கடமைகள், பேரண்ட்ஸோட கடமையாக இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க போகிற நேரத்தில் நம்ம ஏதாச்சும் நம்ம உடம்ப பார்த்துக்காம நமக்காண்டி நிற்கணும், நமக்காண்டி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நல்ல விஷயமா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இப்போலேருந்தே உங்கள் உடம்ப கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் பசங்களை நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்களோ, அவங்களோட லைஃப்பை அவங்க சர்வை பண்ணட்டும், அவங்க லீட் பண்ணட்டும், அவங்களே டிசிஷன் எடுக்கட்டும். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். நம்ம போயிட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நம்மளுடைய கடமைகளை முடிச்சுட்டு நம்ம கேர் பண்ணிவிட்டு வந்துடணும். அதை தாண்டி அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துடுது, நம்ம பார்த்துக்க மாதிரியான சூழ்நிலைனா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப அலட்சியமாக எதுவுமே நம்மளை கேர் பண்ணிக்காமல் எல்லாமே பசங்களுக்காண்டி செஞ்சேன், அவங்களுக்காண்டி செஞ்சேன்னு எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலேயே பேரண்ட்ஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் எடுத்துக்க மாட்டாங்க, ஹைட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க, டெய்லியும் நடக்க மாட்டாங்க, வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. பரவாயில்ல, இதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேரிங்காக தான் இருப்பாங்க. அது நம்மளுக்குமே தெரியாது.
ஆனால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போன பிறகு தான் அது அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்மளுமே நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து சில்ட்ரனாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போலேருந்தே உங்கள் பசங்களுக்காண்டி சொத்து சேர்த்து வைங்க. நீங்கள் ஆரோக்கியமாக கடைசி வரையும் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு நீங்கள் போகிறது தான் வந்து பசங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துன்னு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும்.